ஈரான் மீது நேற்று அமெரிக்கா நடத்திய தாக்குதல் உண்மையிலேயே வெற்றிகரமான தாக்குதலா? உண்மையிலேயே ஈரானுக்கு இதனால இழப்புகள் ஏற்பட்டிருக்கா? இந்த சந்தேகம் எனக்கு வந்த சந்தேகம் இல்லை, சர்வதேச ரீதியாக நிறைய இராணுவ ஆய்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய சந்தேகம். இந்த சந்தேகம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள். நேற்று அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன கருத்துக்கும் இன்றைக்கு பென்டகன்லேருந்து வெளியிடப்பட்டிருக்கிற கருத்துக்களுக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் அமெரிக்கா பின்வாங்கி இருக்கிறது, தன்னுடைய கருத்துக்கள் இருந்து பின்வாங்கி இருக்கிறது. அதோட இன்னும் ஒரு முக்கியமான சந்தேகம், தாக்குதலுக்கு இலக்கான இந்த 3 இடங்கள் இருக்கு தானே, அங்கிருந்து ஏற்கனவே ஈரான் அணு சார்ந்த பொருட்களை வேறு இடங்களுக்கு மாற்றி விட்டதா? அப்படி வேறு இடங்களுக்கு மாற்றினா இன்னும் ஈரானிடம் இருக்கக்கூடிய ரகசிய இடங்கள் எவை? அது சம்பந்தமாகவும் ஒரு சில தகவல்கள் இருக்குது. எல்லாத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், முதல்ல இந்த 3 தாக்குதல்கள் 3 இடம் தானே தாக்கப்பட்டது. இதனுடைய இழப்பு விவரங்கள் இந்த நொடி வரைக்கும் வெளியில் வரையில. என்ன சொல்லிடணும்னு சொன்னால், அந்த டேமேஜ் அசஸ்மெண்ட் சொல்கிறது தானே, அது இன்னும் நடந்து கொண்டிருக்குது. இழப்புகள் சம்பந்தமாக நாங்கள் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம், தகவல்களை சேகரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுது. சரி, அது ஒரு பக்கம். அதை விட முக்கியமானது, அமெரிக்கா நேற்று சொன்ன கதைக்கும் இன்றைக்கு சொல்லிக்கிற கதைக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு. நேற்று அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொன்னவர்? இது ஒரு வெற்றிகரமான தாக்குதல், இதோட ஈரானுடைய கதை முடிஞ்சது, இனிமேல் ஈரான் அணு ஆயுதம் சம்பந்தமாக கனவுலும் நெச்சு பார்க்க முடியாது, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், இந்த வெற்றி அமெரிக்காவினுடைய வரலாற்றில் பொறிக்கப்படும், அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னவர். அதை விட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை ஒன்றை பயன்படுத்தினவர். அது என்னென்று சொன்னால் ஒப்ளிட்ரேட்டட். ஒப்ளிட்ரேட்டட் என்னென்னு சொன்னால், முற்றுமுழுதாக அழித்து இல்லாமல் பண்ணுறது, முற்றுமுழுதாக நாசம் பண்ணுறது. இருந்த இடமும் தெரியாமல் வந்த தடமும் தெரியாமல் சொல்லுவது தானே, அதே மாதிரி இருந்த இடம் தெரியாமல் அழிக்கிறது தான் சொல்கிறது ஒப்ளிட்ரேட்டட் என்று சொல்லி. இதைத்தான் நேற்று அமெரிக்க ஜனாதிபதி சொன்னவர். Iran's key nuclear enrichment facilities have been completely and totally obliterated. ஆனால் இன்றைக்கு பென்டகனில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், சிவியர்லி டேமேஜ், கடுமையான முறையில் சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நேற்று சொன்ன கதையிலிருந்து பின்வாங்கி இருக்கிறது அமெரிக்கா. அப்போ இதை வச்சுக்கொண்டு சர்வதேச ஆய்வாளர்கள் சொல்லினோம், உண்மையிலேயே அங்கே பேரழிவு ஏற்பட்டதா? அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே லண்டன் பிபிசியில் ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வு கட்டுரையினுடைய தலைப்பே இப்படித்தான் போடப்பட்டிருக்கிறது, த ரிட்டோரிக் வாஸ் ஸ்ட்ராங் பட் தி எவிடன்ஸ் வாஸ் தின் என்று சொல்லி. ரிட்டோரிக் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த வாயால் கதைக்கிறது அல்லது வாயால் வீரம் கதைக்கிறேன்னு சொல்லலாம், கணக்கை கதைக்கிறேன்னு சொல்லலாம். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காம். அதாவது இந்த தாக்குதல் சம்பந்தமாக நீங்கள் சொல்கிற விதம் கேட்க நல்லா இருக்குது, ஆனால் எவிடன்ஸ் வாஸ் தின், அதாவது எவிடன்ஸ் போதிய அளவுக்கு இல்லை, எவிடன்ஸ் தின்னாக இருக்குன்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வு கட்டுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், போதிய அளவு ஆதாரங்கள் இல்லை, எனவே ஈரானுடைய அந்த அணுசக்தி பவரை நாங்கள் அழிச்சிட்டோம் என்று சொல்கிறது நம்பக்கூடியதாக இல்லை என்று சொல்லி பிபிசியில் சொல்லப்பட்டுள்ளது. இதுக்கிடையில் இன்னும் ஒரு கதையொன்று உள்ளாவது. அது என்னென்று சொன்னால், ஈரான் இந்த குறிப்பிட்ட அணு மையங்கள் இருக்கு தானே, நேற்று தாக்குதலுக்கு இலக்கான அணு மையங்கள், அதிலிருந்து ஏற்கனவே அணு சார்ந்த பொருட்களையும் அதே மாதிரி யுரேனியம் போன்ற பொருட்களையும் வேறு இடங்களுக்கு மாற்றி விட்டார்கள். நேற்று தாக்குதலுக்கு இலக்கான அந்த இடம் வெறும் எம்டியான பிளேஸான் என்று சொல்லி ஈரானிய தரப்பிலிருந்து செய்திகள் வந்திருக்குது. அப்படி என்று சொன்னால், ஈரான் அந்த பொருட்களை எங்க மாற்றி இருக்கும்ன்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. என்னென்னு சொன்னால், நீண்ட காலமாக சர்வதேச புலனாய்வு அமைப்புகளுக்கு சில சந்தேகங்கள் இருக்காம். அது என்ன சந்தேகம் என்று சொன்னால், இப்போ ஈரானில் எங்கெங்க அணு மையங்கள் இருக்குன்றது இப்போ எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க, இஸ்ஃபஹானில் இருக்குது, நட்டான்ஸில் இருக்குது, ஃபோர்டோவில் இருக்குது என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட இடங்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் உலகத்துக்கு தெரியாமல் இன்னும் ஒரு சில ரகசிய இடங்கள் ஈரானில் இருக்கலாம் என்று சொல்லி நீண்ட காலமாகவே சர்வதேச புலனாய்வு அமைப்புகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இன்ற வரைக்கும் அந்த இடங்கள் கண்டுபிடிக்கப்படையலை. என்னென்று சொன்னால், இந்த ஃபோர்டோவை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஃபோர்டோவில் நீண்ட காலத்துக்கு முதலே அணு ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்பட்டுட்டுது. ஆனால் சர்வதேசத்துக்கு எப்போ தெரிய வந்ததுன்னு சொன்னால், 2009ஆம் ஆண்டு அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் இந்த 3 நாடுகளும் சேர்ந்த ஒரு புலனாய்வு அமைப்பு முதலாக கண்டுபிடிச்சு சொல்லுது, ஈரானில் இருக்கக்கூடிய ஃபோர்டோ என்று சொல்லப்படுற இடத்துல இந்த மாதிரி அணு ஆராய்ச்சி நிலையம் ஒன்றை ஈரான் ரகசியமாக செயல்படுத்தி வருகிறது என்று சொல்லி முதலாக இந்த உலகத்துக்கு அறிவிச்ச பிறகுதான் உலக நாடுகளுக்கு தெரிய வந்தது இப்படி ஒரு விஷயம் இருக்கு என்று சொல்லி. ஆனால் நீண்ட காலமாக
சந்தேகமாகவே அங்கே இருந்தது. எனவே உலகத்துக்கு தெரியாமல், உலக புலனாய்வு அமைப்புகளுக்கு தெரியாமல் இன்னும் ரகசிய இடங்கள் ஈரானில் இருக்கலாம் என்றது நீண்ட காலமாகவே இருக்கிற சந்தேகம். அந்த சந்தேகம் இப்போ மேலும் பலத்திருக்குது. ஏன்னு சொன்னால், நேற்று அமெரிக்கா சொன்னபடி நேற்று நடந்த தாக்குதலும் அதுக்கு பயன்படுத்தப்பட்ட குண்டுகளும் அதில் வந்த அந்த ஒளி புலம்புகளையும் பார்க்கக்குள்ள, அந்த தாக்குதல் நடந்த விதத்தை பார்க்கக்குள்ள இதோட ஈரான் கதை முடிஞ்சுது என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கும் போது, விடிய விடிய இஸ்ரேல் மேல நடத்தின தாக்குதலும், இன்றைக்கு பகல் முழுக்க நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதலும், அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய வகை ஏவுகணை ஒன்று இன்றைக்கு அறிமுகப்படுத்திக்கிறோம். இவ்வளவு காலமும் ரகசியமாக வைத்திருந்த ஒரு புதிய வகை மிசைல்ஸ் ஒன்று இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அறிமுகப்படுத்தி இருக்கிறது ஈரான். அதனுடைய பேர் கெய்பா ஷேக்கன் என்று சொல்லப்படுகிறது. இது 3ஆம் தலைமுறை அதிநவீன மிசைல்ஸ் என்று சொல்லப்படுகிறது. மல்டி போர் ஹெட் இருக்கும் என்று சொல்லி, அதாவது ஒரு இடத்துல விழுந்து வெடிச்சா பரவலாக நிறைய குண்டுகள் பறந்து வெடிக்கக்கூடிய ஒரு மல்டி பெரல் என்று சொல்லலாம், அல்லது கொத்தணி குண்டு என்று சொல்லி நாங்கள் தமிழில் சொல்லலாம். அப்படியான 3ஆம் தலைமுறை அதிநவீன மிசைல்ஸை இன்றைக்கு காலையிலிருந்து இஸ்ரேலை இலக்கு வைத்து ஏவிக்கொண்டிருக்கிறது ஈரான். அப்ப நேற்றையோட எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி நாங்கள் எல்லாம் நெச்சு கொண்டிருக்கும் போது, ஈரான் இன்றைக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய இன்னொரு வகையான ஆயுதத்தை அறிமுகப்படுத்தி இருக்குது. இன்னும் எத்தனை ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கிறது, அதை எந்தெந்த இடங்களில் வச்சிருக்குது, அணு ஆராய்ச்சி மையங்களை எங்கெங்க வச்சிருக்குன்றது இப்ப புதுசாக எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இனி உலக புலனாய்வு அமைப்புகளுக்கு அடுத்த வேலை வந்திருக்குது. திருப்பி இதை ஆய்வு செய்யணும். திருப்பி கம்ப்ளீட்டா ஈரான் முழுக்க கிண்டி கிளறி செக் பண்ணணும். எங்கெங்க அணு ஆயுத மையங்கள் இருக்குது, எங்கெங்க ஆயுத களஞ்சியங்கள் இருக்குது, இன்னும் ரகசியமாக எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்று சொல்லி புலனாய்வு செய்து தகவல்களை திரட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் சர்வதேச புலனாய்வு அமைப்புக்கு இருக்குது. இதுக்கிடையில IAEA என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்று சொல்றது சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்பு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அவர்களுடைய வேலை என்னென்னு சொன்னால், இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1957ஆம் ஆண்டு. இந்த அமைப்பினுடைய வேலை என்னென்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் எந்தெந்த நாடுகளில் அணு சக்தி இருக்குது, அல்லது அணுகுண்டுகள் இருக்குது, அணு ஆராய்ச்சிகள் எல்லாம் எங்கே நடக்குதுன்னு சொல்லி அதை ஆய்வு செய்து அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த அமைப்பினுடைய வேலை. அதாவது ஏதாவது ஒரு நாடு அணு சம்பந்தமாக ஏதாவது செய்யணும்னு சொன்னால் முதல்ல போயிட்டு இந்த அமைப்புக்கு சொல்லணும். இந்த அமைப்பில் இருக்க ஆட்கள் எல்லாம் ஆடிட் பண்ணுவினோம், நாட்டை செக் பண்ணி பார்ப்பினோம், எல்லாம் சரியா இருக்கா, யுரேனியம் எல்லாம் ஒழுங்காக தான் நீங்கள் என்ரிச் பண்ணுறீங்க, குறிப்பிட்ட அளவில் தான் செய்கிறீங்களா, அதான் சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணுவினோம். எனவே இந்த IAEA என்று சொல்லப்படுற அமைப்புக்கு தெரியாமல் உலகத்தில் எந்த ஒரு நாடும் அணு சம்பந்தமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்ப இந்த IAEA அமைப்பை சேர்ந்த நிறைய அதிகாரிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஈரானுக்கு போயிட்டு பல கட்ட ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டது. அப்ப இந்த IAEA அமைப்புக்கு ஒரு தகவல் கிடைக்குது, ஈரான்ல குறிப்பிட்ட சில இடங்கள்ல அணு ஆய்வு மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி. அதுல முதலாவது இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க மேப்ல பார்க்குற இந்த இடம் தான் வரமீன் என்று சொல்ற இடம். அப்ப இங்க போயிட்டு IAEA அதிகாரிகள் செக் பண்ணி பார்க்கணும், இந்த இடத்துல உண்மையிலேயே அணு ஆய்வு மையங்கள் இருக்கான்னு சொல்லி. ஆனா அங்க எந்த விதமான ஒரு அணு ஆய்வு மையம் அவர்களால் கண்டுபிடிக்கப்படையில. அதே போல மரிவான் என்று சொல்லப்படுற, இப்ப நீங்க படத்துல பார்க்குற இந்த இடம் மரிவான் என்று சொல்லப்படுற இடத்துலையும் அணு ஆய்வு மையம் இருக்குன்னு சொல்லி அங்கேயும் போய் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் எதுவும் இல்லை. அதை விட இன்னும் ஒரு இடம் டர்க் சபாட் என்று சொல்லப்படுற இடம் தான் அந்த இடம். இப்போ நீங்கள் மேப்பில் பார்க்குறது இந்த இடத்துல அணு ஆய்வு மையம் இருக்குன்னு சொல்லி இந்த சர்வதேச இந்த அமைப்புக்கு தகவல் கிடைச்சி அவர்கள் போய் அங்கே பார்த்தா அங்கேயும் இல்லை. அதில் இந்த அமைப்பு ஈரான் மேலே தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு கொண்டே வருது. என்னென்னு சொன்னால், எங்களுக்கு சொல்லாமல், எங்களுக்கு வெளியில் காட்டிக்கொள்ளாமல், அல்லது இந்த உலகத்துக்கு காட்டிக்கொள்ளாமல் ஈரான் சில அணு ஆராய்ச்சி மையங்களை ரகசியமாக இயக்கி கொண்டு வருது. இதுவரைக்கும் அடையாளம் காணப்படாத ரகசிய இடங்களை வச்சு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கு சொல்லி நீண்ட காலமாகவே இந்த அமைப்பு குற்றம் சாட்டி கொண்டு வருது. இந்த அமைப்பால குற்றம் சாட்டப்படுற இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஈரான் மேல. அதை கேட்டா நீங்கள் கட்டாயம் ஆச்சரியப்படுவீங்க. அது என்னன்னு சொன்னா, ஈரான் அணு ஆராய்ச்சி செய்யறதுக்கும் அல்லது அணுகுண்ட உற்பத்தி செய்யறதுக்கும் என்ன வகையான மூலப்பொருளை பயன்படுத்துது, என்ன வகையான மெட்டீரியல்ஸை பயன்படுத்துதுன்றது தங்களுக்கு மர்மமா இருக்குது. அதை முழுமையாக டிரான்ஸ்பரண்டா ஈரான் சொல்லலன்னு சொல்லி இந்த அமைப்பு குற்றம் சாட்டுது. எங்களுக்கு பொதுவாக தெரியும், யுரேனியத்தை என்ரிச் பண்ணி அணுகுண்டு தயாரிக்கலாம், அல்லது புளுட்டோனியத்தை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு சில கனிம வளங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட அமைப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா,
ஈரான் என்ன வகையான கனிமத்தை பயன்படுத்துது என்று சொல்லுதில்லை என்று சொல்லி. ஒருவேளை இந்த உலகத்தில் வேறு எங்குமே கிடைக்காத அரிய வகை கனிமங்கள் ஒருவேளை ஈரான்கிட்ட இருக்கலாம். அந்த அரிய வகை கனிமங்கள் தங்கள்கிட்ட இருக்கிறத ஈரான் சர்வதேசத்துக்கு மறைக்கலாம். அதை பயன்படுத்தியும் அணு சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யலாம் என்றதை ஈரானிய விஞ்ஞானிகள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கலாம் என்று சொல்லி பொதுவாக நம்பப்படுது. ஏன்னு சொன்னால் இந்த அமைப்பு தொடர்ந்து குற்றஞ்சாட்டுது ஈரான் என்ன விதமான கனிம பொருட்களை பாவிக்கிறார்கள் என்று சொல்லி வெளியில சொல்கிறார்கள் இல்லை, அதை சர்வதேசத்துக்கு மறைக்கிறார்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி வருது. இந்த தாக்குதல் அமெரிக்க மக்களுக்கு 100% மகிழ்ச்சியான விஷயம் இல்லை. எல்லா விதமான உணர்வுகளும் வெளிப்படுத்தப்படுது. சில பேர் சந்தோஷப்படினம், சில பேர் கோவப்படினம், சில பேர் அதிர்ச்சியாக இருக்கணும் என்று சொல்லி பல்வேறு விதமான உணர்வுகளின் கலவையாக இது இருக்குது என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ்ல செய்தி போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தாக்குதல் சம்பந்தமான மேலதிக விவரங்கள் இன்னும் பெறும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதோட ஈரானிடம் இருக்கக்கூடிய மேலதிக மர்மங்கள் எப்பொழுது வெளி உலகத்துக்கு தெரிய வரும், அந்த மர்மங்கள் எவை என்பது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு கியூரியோசிட்டி ஒன்று உருவாகி இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.